குழந்தைங்களாம் இப்போ எல்லோரும் 6வதுலேருந்து 7வது வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பேர், உங்களுடைய நோக்கம் என்ன, என்ன மாதிரியான செயல்பட போகிறீங்க, உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சின்னதாக ஒரு அறிமுகம் நமக்குள்ளே பண்ணிக்கலாம். என் பேர் தியாஸ்ரீ. நான் டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னா சுத்தம் பண்ணுறீங்க? பெரிய அரசியல்வாதிங்களாம் வராங்களா, செடி வைக்கணுமா, அதான் சுத்தம் பண்ணுறோம். அண்ணே, ஏன்னா மரத்தை வெட்டுறீங்க? பெரிய அரசியல்வாதிங்களாம் வராங்க பாப்பா, அதான் மரத்தை வெட்ட சொன்னாங்க, அதான் நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய அரசியல்வாதிகள்லாம் வராங்க, செடி வைக்கணும், அதான் சுத்தம் பண்ணுறோம். பெரிய அரசியல்வாதிகள்லாம் வராங்கப்பா, அதான் மரத்தை வெட்ட சொன்னாங்க, அதான் நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் மாணவர்களே. சென்ற ஆண்டு நீங்கள் 7ஆம் வகுப்பு படித்தீர்கள். இந்த ஆண்டு 8ஆம் வகுப்புக்கு வந்துட்டீங்க. வந்ததுனால உங்களோட அறிமுகம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தராக உங்களோட பேர், உங்கள் அப்பா பேர், நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, உங்களோட ஆசை என்னங்கிறத சொல்லுங்கள். என் பேர் காவியா, எங்கள் அப்பா பேர் ஆர்த்திகா, நான் சுத்தமணியில் இருக்கேன். என்னோட ஆசை டீச்சர் ஆகணும். நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும். என் பேர் தியாஸ்ரீ. என்னப்பா நீ அரசியல்வாதி ஆகணும்னு சொல்கிற? எல்லாம் டாக்டர் ஆங்க, இன்ஜினியர் ஆங்க, டீச்சர் ஆவாங்க, போலீஸ் ஆவாங்கன்னு எதோ ஒன்று சொல்லுவாங்க. நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக அரசியல்வாதி ஆகணுங்கிற? நான் ஒரு டாக்டர் ஆகணும்னா என்னால் ஒருத்தரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இதே நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னா எனக்கு கீழே 100 டாக்டர் வச்சு 100 பேரை என்னால் காப்பாற்ற முடியும்.